ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் காட், ஹேவ் a நைஸ் டே. கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வாதமான நாளாய் மாற்றி தர உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவிருக்கிறேன். பாருங்கள், இந்த நாளில் நாம் தியானிக்கப்பட போகிற வேத பாடமானது மார்க்கு நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 41, 42 வசனங்களில் நாம் வாசிக்கிற போது, குஷ்டரோகி ஒருவன் இயேசுவிடம் வந்து முழங்கால் படியிட்டு, உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியில் ஒரு குஷ்டரோகியானவன் இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே என்னை சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். நல்லா கவனிங்க, இந்த குஷ்டரோகியானவனுக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை மீது அவ்வளோ நம்பிக்கை, விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசம், நம்பிக்கை இருந்த போதிலும் பாருங்கள், அவன் செய்கிற ஒரு காரியம், உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீ நல்லா கவனிங்க, இந்த காரியத்திலிருந்து நாம் பார்க்கிற போது ஆண்டவருக்கு அவனுடைய சுத்தத்தை ஒப்பு கொடுத்தபடினால ஆண்டவர் பாருங்க முன்கூட்டியே அவனை சுகப்படுத்த நினைத்தபடினால என்ன பண்ணுறாரு, நீ சுத்தமாக என்று சொல்லி வார்த்தையின் மூலமாக அவனை சுகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு பிற்பாடு என்ன பண்ணுறாரு, ஆசாரிய இடத்துல காண்பித்து மோசனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி பலியை செலுத்தும்படி அங்கே சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அதற்கு பிற்பாடு அந்த குஷ்டரோகியானவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார். அது என்னென்னா, அதாவது இந்த அற்புதத்தை குறித்து, நீ பெற்ற இந்த சுகத்தை குறித்து யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டளை கொடுக்குறார். ஆனால் இந்த குஷ்டரோகியானவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய கண்ணில் பட்ட எல்லாருக்கிட்டையும் என்ன பண்ணுறான் வந்துட்டு, நான் இப்படி அற்புதத்தை பெற்றுக்கொண்டேன், எனக்கு சுகத்தை கொடுத்தார் இயேசு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம். நல்லா கவனிங்க, இந்த காரியத்துக்கு நாம் 2 விதமான காரியத்தை நாம் பார்க்குறோம். ஒன்று ப்ளஸ் பாயிண்ட்ஸும், ஒன்று மைனஸ் பாயிண்ட்டை பார்க்குறோம். ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னா, அதாவது அந்த குஷ்டரோகியானவனுக்கு அந்த குஷ்டரோகத்திலிருந்து விடுதலை கிடைத்தது. மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால அந்த பகுதியில் சுவிசேஷத்திற்கு தடை ஏற்பட்டது. அதாவது இந்த குஷ்டரோகியானவன் இந்த செய்தியை அநேகருக்கு சொல்லியதுனால அந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, என்னுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அற்புதத்தை செய்யணும், அதிசயத்தை செய்யணும் என்பதற்காகவே இயேசுவை பார்ப்பதற்கு அநேக ஜனக்கூட்டங்கள்லாம் என்ன பண்ணிச்சிக்கலாம், அவரை நெருங்க ஆரம்பித்ததுங்களாம். ஆனபடினால தான் இயேசு கிறிஸ்துவானவர் அந்த கிராமத்துக்கு உள்ளே போகாதபடிக்கு வெளியிலே தங்கியிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதனுடைய விளைவாக சுவிசேஷத்திற்கு தடை ஏற்பட்டது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் ஜெபத்தின் மூலமாகவோ அல்லது துருக்க தரிசனம் மூலமாகவோ தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்துவார். அந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அப்படி வாழும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு அநேகருடைய ஜெபங்கள் கூட பாருங்க, ஆண்டவரே இதை நீங்கள் செய்யுங்க, இது கொடுங்க அப்படின்ற மாதிரி அதிகாரம் போடுவாங்க ஆண்டவருக்கு. எனக்கு அப்படி செய்யாதபடிக்கு, ஆண்டவரே நான் ஜெபங்களை ஒரு விஷயம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கய்யா, உமக்கு சுத்தமான இந்த காரியங்களை, இந்த ஆசீர்வாதங்களை, இந்த நன்மைகளை எனக்கு கைக்குடி வர செய்யுங்கய்யா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நாம் என்ன பண்ண வந்துட்டு ஜெபிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் ஜெபத்தின் மூலமாக கூட ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா, தாழ்மையான ஒரு குணம். அந்த தாழ்மையான அந்த எண்ணத்தோடு கூட நாம் ஜெபிக்கப்படும் போது உண்மையாகவே அந்த ஜெபங்கள் சீக்கிரமாய் கேட்கப்படும் இல்லையா? பாருங்கள், என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் அந்த குஷ்டரோகி போல ஆண்டவர் மேலே வச்சிருந்த விசுவாசத்தோடு கூடிய ஆண்டு சுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தபடினால இல்லையா, நிச்சயமாக என்ன பண்ண வந்துட்டு அவன் சீக்கிரமாக அந்த விடுதலை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கி அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட, ஆண்டவரே உமக்கு சுத்தமான எனக்கு சுகத்தை கொடுங்க, உமக்கு சுத்தமான இந்த ஆசீர்வாதங்களை கொடுங்க, உமக்கு சுத்தமான இந்த நன்மையில கொடுங்க, உமக்கு சுத்தமான ஆண்டவர் இந்த பிரச்சனை எனக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டுடைய சுத்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக கர்த்தர் அந்த பிரச்சனைலேருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். கர்த்தர் அவர் பலவீனத்திலிருந்து ஒரு சுகத்தை கொடுப்பார். அப்படியாக உங்கள் ஜெபத்தை சீக்கிரமாக பதில் அவர் வல்லவராக இருக்கிறார் இல்லையா? விசுவாசத்தோடு இருங்க, அவர் சொத்துக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். காட் பிளஸ் யூ.